அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தமிழ் பேசு புலனும் நடத்தும் குரல் பேசும் குரல் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி 88வது வாரம். நடுவர் திருமதி முதா முருகையன் அம்மா அவர்களை வணங்கி அதிகாரம் 44 குற்றம் கடிதல். குரல் எண் 436. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்க, பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பொருள்: முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும்? குரல் எண் 437. செயற்பால செய்யாது இவனறியான் செல்வம் உயர்பாலது அன்றி கெடும். பொருள்: நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும். குரல் எண் 438. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவது ஒன்றன்று. பொருள்: எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரும் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வாழ்வதுதான். குரல் எண் 439. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. பொருள்: எந்த ஒரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது. குரல் எண் 440. காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். பொருள்: தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும். ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியம்மா. நான் இரா வசந்தி, ஆசிரியர், சென்னை.